என் மனசில் ஒரு சில கேள்வியெலாம் இருக்குது. அது உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இது மாதிரி மக்கள்கிட்ட இந்த கேள்வி இருக்கும், அவங்க சார்பாகவும் நான் கேட்குறேன். என்ன கேள்வினா, கடவுளால் ஒரு விஷயம் செய்யவே முடியாது அப்படின்ற என்ன ஒன்று இருக்கா? ஏன்னா கடவுள் தான் இந்த உலகத்தில் எல்லாமே சொல்கிறாங்க. கடவுளால் எல்லாமே பண்ண முடியும், ஆக்கிறவர் அவர் தான், அழிக்கிறவர் அவர் தான். அவரால் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் அது மாதிரி தான் எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நமசிவாய. நம்ம செய்கின்ற பாவம் எல்லாம் மன்னிக்கின்ற உரிமையும் அவர்களை இருக்கிறது. நம்ம செய்கின்ற பாவம் அனைத்துமே மன்னிக்கின்றது அவர்களை இருக்கிறது. நம்ம செய்கின்ற புண்ணியம், நம்ம செய்கின்றல புண்ணியம் மறுப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் தான். எப்படி சொல்கிறோம்? எல்லாமே அனைத்துமே அவர் தான். அவர் உனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ள இருக்குது. அவர் நம்மளுக்குள்ள நினைவு தோன்ற மட்டும்தான் அது நம்ம செய்ய முடியும். பாவம் புண்ணியம் அவர் தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாமே மன்னிப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம செய்கிற புண்ணியங்களை மறுப்பதற்கு அவருக்கு உரிமையே கிடையாது. அப்போ புண்ணியன்றது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது கடவுளாலே மறுப்பதற்கு வழி இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. கடவுளுக்குள்ள நினைவில் தோன்றது தான் புண்ணியம். நமக்குள்ள கடவுள் தோன்றதுன்னா புண்ணியம் இருக்காது. புரியுதா? பாவம் மட்டும்தான் பெருகும். அவன் கடவுள் நம்மளை பார்த்துட்டு இன்னைக்கு வருவான் இந்த இடத்துக்கு, நாளைக்கு வருவான்னு காத்துருப்பான். அவன் அந்த நேரத்தை அந்த சூழ்நிலை அவனால் வர முடியாது. அப்போ அவங்களுக்கு பாவங்கள் சேர்ந்து கொண்டே போகும். அப்போது நம்ம கடவுளால் வந்துட்டோம், நம்ம இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை நம்ம இறைவனையும் நம்மளுக்கு உணர்த்துவான். சரி, என் சிவனே எங்களுக்கு உணர்த்துவார். அதுமாரி தான் பாவம் புண்ணியம். இரண்டாவது கேள்வி, இந்த கோவிலில் அபிஷேகத்துக்குன்னா அந்த பால் சிவலிங்கத்துக்கு இல்லை மற்ற சுவாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த பாலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிச்சு காய்ச்சி குடிக்கலாமா? தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுற பாலை சூடு பண்ணக்கூடாது. அது பிரசாதம் தான். அது காப்பி இல்லை, சரி, டீ இல்லை. அது டீ போட்டு குடிக்கக்கூடாது. பிரசாதம் சும்மா கொஞ்சம். அது ஏன்னா எல்லாருக்கும் அது கொடுக்குது. நீ அண்டா எடுத்துன்னு அது இதுவும் இல்லை, தண்ணி இல்லை. அது பிரசாதம். அது நம்ம செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயங்கள். நீங்கள் முழுக்க ஆன்மீகத்திலே இருக்கிறீங்க, சிவன் அந்த மாதிரி வழிகள் இருக்கிறீங்க. இக்காலத்து அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு தேவையில்லாது. அவங்க போக்கில் அவங்க போகிறாங்க, நம்ம போகிறோம், நம்ம போகிறோம். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த நேரத்துக்கு ஒதுக்கி அவங்க கூட பேசுறது பெரிய விஷயம் தான். புரியுதா சொல்கிறது? பட் அது ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா, மற்றவங்களை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு ரெடி, உனக்கு நல்ல ஒரு சிந்தனை இருக்கும், உங்க நல்ல அறிவு இருக்கும், நல்ல இது இருக்கும். மற்றவங்களை பேசி வார்த்தைகளை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சாரு. நம்ம கொடுத்துருக்கு, இறைவன் கொடுத்துருக்குறான். அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சு வந்துட்டு விடுவோம். அதுக்காக காத்துரு. இறைவன் கிட்ட நல்லவன் கெட்டவன் அது மாதிரி எதனா பாகுபாடு இருக்கா? இறைவனை நம்மளை பார்ப்பாரா? நல்லவன் கெட்டவன் ஒரே சமமாக பார்ப்பார். நல்லவன் கெட்டவன் அதில் கண்டு வராது. எல்லாமே ஒரே சமமாக பார்ப்பார் இறைவன். இறைவனுக்கு தெரியாது. இப்போ என்னுடைய சூழ்நிலை மாறிட்டு அவனுடைய சூழ்நிலை மாறும். அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, நான் மனிதன், அவனும் மனிதன். அவன் புரிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு வருவான். சரி, அவன் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வருவான். அதுவரை இறைவன் காத்திருப்பான். சரி, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுவரை இறைவன் காத்திருப்பான். நன்றி. நன்றி.